கர்த்தருக்கு வேண்டுவதாக இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 13, 14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தர் வேண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பிரமாணத்தில் ஒன்று அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறது. அந்த ஓய்வு நாளை கர்த்தர் கொடுத்த மகிமையின் நாளாக எண்ணி மற்ற நாள் கூட வேலை செய்யாமல் மற்ற நாளோட பேச்சு பேசாமல் ஒரு பரிசுத்தமாக தேவன் தந்த நாள் பரிசுத்தமாக இருக்க சொல்கிறார். அப்படி இருக்கும்போது தான் உனக்கு எல்லா அவர் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவன் இன்றைக்கி நம்ம ஓய்வு நாள் நம்ம அனுசரிக்க கிடையாது. 7வது சனிக்கிழமை பண்ண மாட்டாங்க. 7வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால நம்ம எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தெய்வத்துக்கு நெருங்கி வர்றதுனால, ஏன்னா இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கு சொல்கிறார். அவர் மூலமாக நம்ம வாரோம். அவர் மூலமாக தான் நம்ம வழி பரலோகத்துக்கு வாரோம். அப்போ அவர் மூலமாக வர்றதுனால அவர் உயிர்த்தெழுந்தது நம்ம வாரத்தின் முதலாம் நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமைனால இப்போ அதை நம்ம ஆசரிக்கிறோம். அந்த நாளை இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கும் போது அந்த நாளை எப்படி நம்ம ஆசரிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தூங்கிட்டு இருப்பாங்க, சொந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி ஆனால் நம்ம என்ன செய்யணும் எதுன்னு சொல்லுதுன்னா, அந்த நாளை கர்த்தருடைய நாளாக மாற்றணும். அது சர்ச்சுக்கு போகிற காரியமாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், எல்லாமே தேவனை சார்ந்த காரியத்துக்கு பயன்படுத்துவோம். அதை சார்ந்து பேசுவதாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவன் ஆசீர்வாதம் இருக்கும். அன்றைக்கு ஒரு நாளே அந்த ஞாயிற்றுக்கிழமையை அன்றைக்கி கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம தேவனுக்கு பிரியமாக கர்த்தருடைய ஊழியத்தை சார்ந்த கர்த்தருடைய காரியத்துக்காக வேதத்தை சார்ந்த காரியத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போமானால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பூமியில் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார். எல்லா விஷயத்துலையுமே ஆரோக்கியத்துமாக இருக்கட்டும், பொருளாதார காரியமாக இருக்கட்டும், ஞானத்திலேயே இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் வைக்கப்பட்டு போகாதபடி ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார். உங்களுக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.